வணக்கம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கட்டிகள், மூளை கட்டிகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம பைலோசைட்டிக் ஆஸ்ட்ரோசைட்டோமா பற்றி பேசினோம். லாஸ்ட் டைம் மெடுலோபிளாஸ்டோமாங்கிற கட்டியை பற்றி பேசினோம். இன்னொரு காமனான ஒரு கட்டி குழந்தைங்களுக்கு வர்றது வந்து எப்பன்டைமோமா அப்படின்னு ஒரு கட்டி. அந்த எப்பன்டைமோமாங்கிறதும் நான் மெடுலோபிளாஸ்டோமா மாதிரி இதுவும் சிறுமூளை கிட்ட வரக்கூடிய ஒரு கட்டி. ஃபோர்த் வென்ட்ரிக்கிள், அதாவது தண்ணி தொட்டிகள் இருக்குது பிரெயினில். பின்னாடி இருக்கக்கூடிய கட்டி தான் 4வது வென்ட்ரிக்கிள்னு சொல்லுவோம். பெரும்பாலான சமயங்களில் இந்த எப்பன்டைமோமா அந்த 4வது வென்ட்ரிக்கிளோட ஃப்ளோர், ஃபோர்த் வென்ட்ரிக்கிளோட ஃப்ளோர்லேருந்து தான் உருவாகும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அந்த நீர் பாதையை பிளாக் பண்ணிடும். நீர் பாதையை பிளாக் பண்ணி அப்ஸ்ட்ரக்டிவ் ஹைட்ரோகெஃபலஸ் அப்படி, அதாவது நீர் தொட்டி வீங்கி குழந்தைங்க கூட்டிகிட்டு வருவாங்க. எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம், இந்த வாமிட்டிங், குழந்தைங்களுக்கு அந்த வாமிட்டிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்டம். அதே சிம்டம் தான் இந்த மாதிரி கட்டிக்கு இருக்கும். கொஞ்சம் தண்ணி தொட்டி வீங்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி குழந்தைங்க தலைவலியும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பிரெயினில் ப்ரெஷர் கூட ஆரம்பிக்கும் தண்ணி தொட்டி வீங்கும் போது. ஸோ ஹெட்ஏக், வாமிட்டிங், இது வந்து 2 கார்டினல் சிம்டம் இந்த எப்பன்டைமோமா. இந்த எப்பன்டைமோமாவும் நான் சொன்ன மாதிரி இது நல்ல கட்டியா, இது கேன்சர் கட்டியா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, எப்பன்டைமோமாலேயே 2 விதமான கட்டி இருக்குது. அதாவது கிரேட் 2, கிரேட் 3. அந்த கிரேட் 2 எப்பன்டைமோமாங்கிறது ஓரளவுக்கு ஒரு பினைன் டியூமர்னு சொல்லலாம். கிரேட் 3ங்கிறது அது கேன்சர் வகையானது. 2மே குழந்தைங்களுக்கு வரலாம். இந்த பயாப்சி, இந்த கிரேட் மட்டுமே எப்பன்டைமோமாவுக்கு முக்கியம் கிடையாது. ஃபர்தர் ஒரு ஸ்டெப் தாண்டி அதோட மாலிகுலர் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். இந்த எப்பன்டைமோமாவுக்கு அந்த மாலிகுலர் ஸ்டடீஸ் வச்சு தான் குரூப் பண்ணுவோம். இது நல்லா பிஹேவ் பண்ணக்கூடிய எப்பன்டைமோமாவா இல்லை பேட் டைப் ஆஃப் எப்பன்டைமோமாங்கிறது அந்த PFA, PFB அப்படிங்கிற மாதிரி ஒரு மாலிகுலர் ஸ்டடீஸ் வச்சு குரூப் பண்ணி, PFA அப்படிங்கிறது ரொம்ப அக்ரெசிவ் டைப், PFB வந்து நல்ல டைப். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் மாறும். இப்போது எப்பன்டைமோ வந்து சர்ஜரி இல்லாமல் நம்ம வந்து வெறும் மாத்திரைகளாலேயோ ரேடியேஷனாலேயோ க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக கிடையாது. மெடுலோபிளாஸ்டோமா ஓரளவுக்கு நமக்கு ரேடியேஷன் சென்சிட்டிவாக இருக்கும். பட் எப்பன்டைமோமா வந்து தேர் நாட் ரேடியோ சென்சிட்டிவ். ரேடியேஷன் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. அதுக்கு கீமோதெரப்பியும் ஒர்க் ஆகாது. மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் எப்பன்டைமோமா இஸ் சர்ஜரி ஒன்லி. ஏன்னா அதே மாதிரி எவ்வளோ தூரம் நம்ம கட்டியை பாதுகாப்பாக எடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த எப்பன்டைமோமாவை பொறுத்த வரைக்கும். வாட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் டு கம்ப்ளீட்லி ரிமூவ் திஸ் டியூமர் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சொன்னேன் அந்த ஃபோர்த் வென்ட்ரிகுலர் ஃப்ளோர், அந்த ஃபோர்த் வென்ட்ரிகுலர் ஃப்ளோருங்கிறது பிரெயின் ஸ்டெம், ஒரு முக்கியமான நரம்பு. அந்த நரம்பில் எவ்வளோ தூரம் கட்டி ஒட்டிகிட்டு இருக்குங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 95 to 98% ஆஃப் கட்டியை பாதுகாப்பாக எடுத்துடலாம். அந்த பாக்கி 2 to 3% அந்த ஃப்ளோரில் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அது ஒட்டிகிட்டு இருக்கிற பகுதியை மட்டும் விட்டுட்டு வர வேண்டியிருக்கும். ஏன்னா அதே எடுத்துட்டோன்னா நியூரலாஜிக்கல் டெஃபிசிட்ஸ், அதாவது ஃபர்தர் மார்பிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் அந்த கட்டி ரொம்ப ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா பிளாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்த் வென்ட்ரிகுலர் ஃப்ளோரில் பிளாஸ்டர்ட் இருந்தால் அந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு பாக்கி இருக்கிற ஒரு 95 to 98% கட்டியை பாதுகாப்பாக எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல திரும்ப கட்டி வராமல் இருக்கிறதுக்கு ரேடியேஷன் பிளேஸ் அ ரோல். நம்ம ரேடியேஷன் கொடுக்குறதும் அதே மாதிரியே பிரெயினுக்கு மட்டும் கொடுக்கணுமா இல்லை பிரெயினுக்கும் ஸ்பைனுக்கும் சேர்த்து கொடுக்கணுமாங்கிறது அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி we will decide. மெடுலோபிளாஸ்டோமா மாதிரியே எப்பன்டைமோமாவும் இட்ஸ் a very common tumor, most commonly seen இந்த பின்மூளை, சிறுமூளை கிட்ட வரக்கூடிய கட்டி, அந்த ஃபோர்த் வென்ட்ரிக்கிளில் வரக்கூடிய அந்த எப்பன்டைமோமா தான் ரொம்ப காமன். PFA குரூப் அப்படிங்கிறது ரொம்ப அக்ரெசிவ் டைப்ஸ். நம்ம கட்டி எடுத்தாலும் ரேடியேஷன் கொடுத்தாலும் திரும்ப வளரலாம். ஸோ அதுக்கு கீமோதெரப்பி ஆப்ஷன்ஸும் கிடையாது. அந்த மாதிரி திரும்ப வளர்ந்ததுன்னா திரும்ப ஒரு தடவை போய் நம்ம சர்ஜரி பண்ணி அதை கிளியர் பண்ணுவோம். 3வது தடவை வந்ததுன்னா திரும்பவும் கிளியர். ஸோ அந்த மாதிரி எப்பன்டைமோமாவை பொறுத்த வரைக்கும் தீஸ் சில்ட்ரன் மே ரிக்வயர் மல்டிபிள் சர்ஜரிஸ். ஏன்னா ரேடியேஷனோட எஃபெக்ட் ரொம்ப இருக்காது, சர்ஜரி தான் மெயின். அதனால 2 தடவை 3 தடவை சர்ஜரிஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த எப்பன்டைமோமா பார்த்து தான். தேங்க்யூ.